Nimati Property Management. Contact 7667008999. உனக்கு தான் நன்றி சொல்றேன். நல்ல படம், நல்ல படங்களை எடுத்திருக்கேன். இந்த படத்தை ரொம்ப நல்ல படத்தை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு பாராட்டினாலும் சொல்லுவாங்க. சிறந்த படத்தை எடுத்துட்டேன். நாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மனித உறவு, மன உணர்வு, இதனுடைய ஒரு திரைத்தாக்கமான ஒரு காவியத்தை பார்த்தோம் தான் நம்ம சொல்லணும். என் மகன் 9வது படிக்கிறான், பெரிய. அவன் சொல்றான், நான் பார்த்ததுலேயே இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றானா. அப்ப எவ்வளவு பெரிய தாக்கத்தை சின்ன குழந்தைகள் வரைக்கும் அது ஏற்படுத்துதுங்கிறத வேற சான்று தேவையில்லை. அதாவது இந்த யுவராஜ் 3வது படமா வென்றிருக்கிறாரு. முதல் படம் ஒரு குட் நைட்னு ஒரு படம், அப்புறம் லவ்வர், இது 3வது படம். இல்லை சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரு 3 படம் அந்த எடுத்த தயாரிப்பாளர் சொல்லுங்க, சின்ன பையன்தான் அவரு. அவர் இந்த படத்தினுடைய இயக்குனர் அபி ரொம்ப சின்ன வயதுல இந்த படத்தை நம்பி கொடுத்து தயாரிச்சு இருப்பதுங்கிறது ஒரு பெரிய பெரிய பாராட்டு. எவ்வளவு அவரை பாராட்டினாலும் தாகும். இந்த படத்தை பார்த்த யாரும் அபி இவர் தான் இயக்குனர்னு இவரை மறைச்சிட்டு சொன்னா, ஒரு பெரிய இயக்குனர் யாரோ எடுத்திருப்பாங்க, நிறைய படங்களை இயக்கி அனுபவம் பெற்ற ஒரு இயக்குனர் எடுத்திருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு யாரு படத்தோட இயக்குனர்னு இவரை காட்டினா சிரிப்பாங்க. சும்மா ஏதாவது கேள்வி பண்ணாதீங்க அப்படின்னு. வியப்பு என்னன்னா, எந்த படத்தினுடைய சாயல், தாக்கம், முந்தைய இந்த படத்துல பார்த்தது போல ஒரு காட்சி, ஒரு உரையாடல், ஒரு கதாபாத்திர அமைப்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. புத்தம் புதிதா ஒரு கதை, ஒரு களம், ஒரு திரைக்கதை, உரையாடல், கதாமாந்தர்களின் தேர்வு, பிரம்மாண்ட அரங்குகள், ஆர்ப்பாட்டமான இசை, சண்டை காட்சிகள், எதுவுமே கிடையாது. இது முதிர்ந்த மிகச்சிறந்த மேதைகள், எங்க அப்பா பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, ஐயா மகேந்திரன், பாலச்சந்தர், இது போன்ற படைப்பாளிகள் படங்கள் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு தந்திருக்கு. அதுக்கப்புறம் என் பக்கத்துல இருக்க 2 இளைஞர்களும் சேர்ந்து இவ்வளவு பெரிய படத்தை எடுத்துட்டாங்க. படம் பேரு ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலி இங்கிலீஷ் படமா இருக்குது, ஆனா ஒரு பச்சை தமிழனுடைய உணர்வை பிரதிபலிக்கிற படம். எனக்கு தனிப்பட்ட முறையில படத்தோட நாங்க ஒன்றி போனது என்னுடைய மன உணர்வு தான் அந்த படத்துல கதையாகவும் திரைக்கதையாகவும் உரையாடலாகவும் வருது. மிகச்சிறந்த ஒரு படைப்பு, இந்த ஆண்டுல வந்த மிகச்சிறந்த படைப்புன்னு நான் அதை பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். இதில் நடிச்சிருக்கிற என்னுடைய தம்பி சசி, எனக்கு அவன் மேல அன்பும் பெரிய பாசம் உண்டு, அக்கறையும் உண்டு. அதனால அவங்க கதை தேர்வுல அவன் வந்ததுல அயோத்தி சிறந்த படம் வந்தது. அதுக்கப்புறம் கருடன். அப்போ சொன்னேன், இதுதான் உன் பாதை, இதை பிடிச்சிக்கிட்டு கவனமா நீ நடந்துரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கதையை தேர்வு பண்ணி நடிச்சிருப்பான் அப்படின்னா, இப்படி ஒரு பட உருவாக்கத்துல என்னுடைய தம்பி சரவணனும் இதுல ஒரு சிறிய பங்களிப்பை செஞ்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப பெரியது. இந்த கதையை சசியை கேட்க வச்சிருக்காரு அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. சசி ஏற்று நடிச்ச கதாபாத்திரம் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, அது அந்த கதாபாத்திரத்திலேயே உறைந்து அப்படியே வாழ்ந்துக்காருன்னு சொல்லணும். அதுக்கேற்ப சிம்ரன் அவர்கள் அவங்களெல்லாம் எவ்வளவு எப்படி சொல்றது, அந்த ஒப்பனை உடைகள் போட்டு நடிச்ச ஒரு மனுஷிய நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கையாளுதல் எங்க அப்பா பாலுமகேந்திராவுக்கு தான். ஒப்பனை இல்லாத இயல்பான முகங்களை ரொம்ப ஜோடனையான பளிச்சுன்னு மெருகூட்டுற வெளிச்சங்கள் இல்லாது பதிவு பண்றது அவர் தான் செய்வார். அதை இந்த சின்ன பிள்ளை இந்த வயசுல துணிஞ்சு எடுத்துட்டார். அவன் செஞ்ச எல்லா முயற்சிக்கும் இந்த தம்பி யுவராஜ் கூட நின்றுறான், எடு பாப்போம் அப்படின்ட்டு. அது அவங்க இருவருடைய கடுமையான உழைப்பு. படக்குழுவினர், அந்த இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர்,
கலை இயக்குனர் எல்லாருடைய பங்களிப்புமே அசாத்தியமானது. குறிப்பா அதுல எங்க அண்ணன் MS பாஸ்கர், அந்த பல கதாபாத்திரங்கள், இந்த காவல்துறை வர அந்த தம்பி எல்லாருமே சிறப்பா பண்ணியிருந்தாங்க. படத்துல ஒவ்வொரு காட்சியும் அவை தொடங்கி முடிச்ச விதமே ஒவ்வொன்றுமே ஒரு சிறுகதை போல. சுஜாதா அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஒரு சிறந்த திரைக்கதை ஒவ்வொரு காட்சியும் ஒரு சிறுகதை தொடக்கம் போல இருந்து சிறுகதை முடிவு போல இருக்கணும். அதை திரையுலகில் கையாண்டது ஐயா பாக்கியராஜ் தான். அதுக்கப்புறம் தம்பி அபிகிட்டு தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு காட்சியின் தொடக்கமும் முடிவும் அவ்வளவு எதிர்பார்ப்பு, இதுதான் நடக்கும்னு நீங்க எதையும் சொல்ல முடியாது. அவ்வளவு நெகிழ்ச்சியா மனித உறவுகளையும் மன உணர்வையும் அவ்வளவு அழகுற பதிவு செஞ்சுட்டாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப நாளைக்கு இது ஒரு பெரிய விருதை வாங்கிட்டு வந்தா கூட அந்த விருதை அறிவிச்சு மேடையில் போய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கையோ, வேற ஆளை யாரையும் அனுப்பி வாங்கிட்டு வாங்குறீங்களா யாருன்னு கேட்பாங்க. அப்படிதான் எடுத்துக்க. ரொம்ப நேர்த்தியான படைப்பு, சிறந்த படம், சிறந்த படம். அது நிறைய பிரம்மாண்டங்கள், ஆடம்பரங்கள் அப்படிலாம் செஞ்சாதான் ஓடும்னு நினைக்கிற படைப்பாளிகளுக்கு இது ஒரு பாடம். இந்த படம் ஒரு பாடம். எதுவுமே தேவையில்லை, கதையும் அழகா சொன்னாலும் போதும், படம் ஓடிருங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய உதாரணம். சிறந்த படைப்பை இந்த இளைஞர்கள் படைச்சிருக்காங்க. இது எவ்வளவு பாராட்டினாலும் திரையரங்குல எல்லாருமே பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம என்ன தலை குனிஞ்சு கலங்கி நெகிழ்ந்து போயிருந்தாங்க. எனக்குமே நான் படக்குன்னு வெளியில இருந்துச்சு போயிட்டேன், நம்ம அழுதுகிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியான படைப்பு. அபிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. அவன் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை செய்யணும். அதே மாதிரி என் தம்பி யுவராஜும் தடம் தெரிஞ்சிருச்சு, இதுதான் நம்ம பாதை, இதுலயே போயிடணும், இந்த பாதையை பிடிச்சிட்டு பயணிக்கணும். நல்ல நல்ல படங்களை நீங்க நம்ம மண்ணுக்கு நீங்க தரணும். அதான் உங்கள்கிட்ட அன்பா வேண்டிக்கிறது. ஆமா, எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க. இதுல பண்ணி தான் பல குட்டி போடும், சிங்கம் ஒரு குட்டி தான் போடும். அது மாதிரி எண்ணிக்கை முக்கியம் இல்லை. விரல் விட்டு என்னன்னாலும் அந்த படம், இந்த படமே இன்னொரு 5 வருஷத்துக்கு பேசப்படும். டூரிஸ்ட் ஃபேமிலியா அப்படி. அது மாதிரி ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்ல படம். நான் தான் சொல்றேனே, அத்தனை படம் அவங்க சிம்ரன் நடிச்சிருப்பாங்க, ஒப்பனையோடு நடிச்சிருப்பாங்க, அழகழகு உடைகள் போட்டு. அது எதுவுமே இல்லாம இந்த படத்துல அவங்க நடிச்ச அவ்வளவு பெரிய பேரை ஈட்டிட்டாங்க. சிறந்த படைப்பு. அந்த மகனா நடிச்சிருவேன், அந்த சின்ன பையன், அதான் ராட்சசி படத்துல நான் பார்த்தேன், இதுல ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அந்த நாய்க்குட்டியை வரைக்கும் அதை அழகா பயன்படுத்திட்டான். அந்த நாய்க்குட்டியை கொண்டு இடைவேளை, உச்சக்கட்ட காட்சி எல்லாத்திலுமே பொருத்தி ரொம்ப ஒரு இது திரையில் எழுதப்பட்ட ஒரு அழகான கவிதை அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சிறந்த படைப்பு, ரொம்ப சிறந்த படைப்பு. ஏற்கனவே பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. இது மாபெரும் வெற்றின்னு சொல்ற அளவுக்கு என் அன்பு சொந்தங்கள் இதை திரையரங்களை பார்த்து பெரிய வரவேற்பை கொடுக்கணும். அப்பதான் இந்த பிள்ளைகள் சமரசம் செய்து கொள்ளாது, இந்த வணிக சூழலில் சிக்கிக்கொள்ளாது, இந்த வணிக புயலில் மாட்டாது அவர்கள் இந்த திரைக்கலையை பாதுகாப்பார்கள். அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவசியம். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க திரையரங்கில் போய் பார்த்து இந்த பிள்ளைகளை பாருங்க, எவ்வளவு சின்ன வயசுல துணிஞ்சு நல்ல படங்களை எடுக்கணும்னு ஒரு முயற்சி செய்யறாங்க. அது தட்டி கொடுக்கணும் இந்த பிள்ளைகளை, நம்ம தான் செய்யணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவங்க இந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும். அது குறிப்பா யுவராஜுக்கும் அபிக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். அவரோடு உடனிருந்து உழைத்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தொடரட்டும் அவர்கள் முயற்சி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருது. நன்றி, வணக்கம். நேரடியாக அரசியல் பேசாதீங்க கூட ஆங்காங்க பாத்தீங்கன்னா இப்ப பல்வான் சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தமிழ் பேசினா அவங்களுக்கு ஒத்துமையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் கிட்டத்தட்ட தமிழ் சார்ந்த அரசியலை உள்ள அங்கங்க தெளிச்சிருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? வழிதாங்கிய ஒரு தமிழனின் மொழி அப்படிதான் இருக்கும். இப்ப நான் ஒரு தமிழன், கடவுளி சிவகங்கை ராமநாதபுரம் மன்னன் வந்தவன். பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னை சீமான் தான் கொள்வாங்க.
என்னை பார்த்தா நீங்க நம்ப மாட்டீங்க, இவனுக்கு ஏன்டா இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்ட்டு. காஷ்மீர்ல, அதே மாதிரி நாகாலாந்துல, திரிபுரால, மணிப்பூர்ல, அஸ்ஸாம்ல, எல்லா இடத்துலையும் என்னை நேசிக்கிறது காரணம், நான் என் மண்ணை, என் மொழியை, என் மக்களை நேசிப்பது போல அந்த மண்ணை, அந்த மக்களை, அந்த மொழியை நேசிக்கிற மக்கள் எல்லாரும் நாங்க ஒரே உணர்வு அலையில ஒன்று நேரும். அது மாதிரிதான் இது. அவரு அதுல அவன் அந்த உணர்வை தம்பி அப்படி கடத்துறான்னா அவனுக்கு அந்த வலியும் இருக்கு, அவனுக்கு அந்த மொழியும் இருக்கு, அதை பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதை செஞ்சுட்டாரு. பல்வேறு சிங்க நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு. அது அந்த தாக்கம் இல்லாம இருக்கு அதுலதான் அந்த கதாபாத்திரத்தை வச்சிருப்பான். அதை போய் இப்ப பேசிக்க வேண்டியது இல்லை. அது ஒரு குறியீடா உணர்த்தப்படுதுன்னு தான் நீங்க பார்க்கணும். எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ரசிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் சொல்லுவோம். அதுக்கு போயிட்டு கலக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதுல குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மாதிரி பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்க பின்னாடி கூட்டம் போறது ஓகேடா, அது சாதாரண விஷயம்னா எதுவுமே இது ரெண்டுமே இல்லாம ஒருத்தர் முன்னாடி கூட்டம் கூட என்னைதான் சொல்றான். இது ரெண்டுமே இல்லாத ஒருத்தனை மக்கள் நேசிக்கிறாங்கன்னா அது இந்த மண்ணில் வெகு காலத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா காமராஜர் கூட அதிகாரம் வந்துருச்சு. ஒரு எளிய மகனை என்னை நேசிக்கிறாங்கன்னா அது என்னுடைய அன்புதான். நான் இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறதா. அதுல என்னை கடைசி வரை என் மக்கள் தலைவனா ஏற்க மாட்டாங்க. அவன் தலைவனா ஏற்க மாட்டாங்க. ஏன்னா அவன் என்னை பார்க்கும்போது எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, என் மகன், என் பேரன், இப்படித்தான் என்னை பார்ப்பாங்களே ஒழிய அவன் கண்ணாடியில் போய் அவன் முகத்தை பார்க்கும்போது என் முகம் போகும். நாங்க ஒரே மாதிரி இருக்கிறத, அவனுடைய மன உணர்வை, அவனுடைய வேதனையை, அவனுடைய காயத்தை, அவனுடைய வலியை என்னுடைய மொழி உணர்த்துது. நான் அவனுக்காக பேசுறேன். என்னுடைய ஆவேசமும் கோபமும் அவனுடையதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறதுனால என்னை நோக்கி என்னை நேசிக்க தொடங்கிட்டான். வேற என்கிட்ட ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா வாக்குக்கு ₹1 காசு வாங்காம 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு செலுத்தி என்னை அங்கீகரிக்கிறான்னா இப்ப பாத்தீங்கல்ல கைதட்டு. கடைசி ஒரே வார்த்தை தான், யாரா இங்கன்னு கேட்டான்ல, நீ யாரா அப்படின்னு. அதுல எங்க அண்ணன் MS பாஸ்கர் பேசுறாருல, உனக்கு நாங்க இப்படி பேசுறது பிரச்சனையா இல்லை என் மொழியே பிரச்சனையான்னு கேட்டார்ல, அதுதான். இறுதியில உங்களை யாரு அகதின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இன்னமும் இங்க வாழக்கூடிய இலங்கை தமிழர் அகதின்ற மாதிரி அதிகாரம் தான் சொல்லுது. நீங்க சொல்லல, நான் சொல்லுவேனா? சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வந்தவரெல்லாம் வசதியா வாழ வச்ச நீ என் சொந்த ரத்தங்களை இந்த நிலத்தில் அகதியா வாழ வைக்கிறோம், எங்களுக்கு அவமானம் அது. இப்ப இந்த அதிகாரம் இருக்கிறதுனால ஒருவேளை எங்ககிட்ட வந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அது கிடையாது. அது இந்த நாடு எங்களை அப்படி வச்சு அந்த சொல்லை வச்சு அவமதிக்குது. அதுல அது வேற அரசியல். அதை இப்ப இங்கே பேச வேண்டியதில்லை. நாங்க அப்படி நினைக்கல. அதிகாரம் சொல்லுது, எங்களை அதிகாரம் சொல்லுது. திபெத்தியனுக்கு குடியுரிமை கொடுக்குது. திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எனக்கு இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த நாடே ஏன் நாடு. இங்க ஏதிலிகளா இருக்கிறவனுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கு, ரத்த சம்பந்தம் இருக்கு, மொழி உறவு இருக்கு, இன உறவு இருக்கு. ஒரே நிலம் கடல் கொள்ள பிரிஞ்சிருக்குது. இவ்வளவு எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குது. ஆனா நீ என்னை 35 ஆண்டுகள் தாண்டி இருக்கேன், ஒரு தலைமுறை தாண்டி. என்னை நீ குடியுரிமை தரல. என் தங்கச்சி தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனை இருந்து கூட விளையாட முடியல. இதுலயே பாத்தீங்க, அவன் சான்றிதழை விட்டுட்டு வந்துடுறான். இங்க படிக்க முடியல. எத்தனை பேர் எங்க பிள்ளைகள் மேற்கல்வியை தொடர முடியல. சிறந்த நீச்சல் வீரன், சிறந்த விளையாட்டு வீரர் இருக்கான். ஆனா என்னுடைய சொந்த என் தம்பி மகன், திருக்குமரன் மகன் குரு, அவன் இன்னைக்கு அயர்லாந்து நாட்டுக்கு டென்னிஸ் ஆடுறான். எல்லா நாட்டிலையும் நாங்க இராணுவத்தில் இருக்கோம், வான்படையில இருக்கோம், காவல்துறையில இருக்கோம். ஆனா இந்த நாட்டுல எங்களை அகதியாவே வச்சிருக்கே. காரணம் எங்களுக்குன்ற அதிகாரம் இல்லை. இப்ப ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நீ சொல்லிடுவீங்களா? நீங்க இந்த அகதியின் ஒரு முகாம் இருக்குமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது அதிகாரம் எங்களுக்கானது அல்ல. அதனால எங்க தாய் நிலத்திலே நாங்க அடிமையா இருக்கோம். அதுதான் யதார்த்த உண்மை. அதனாலதான் இந்த சொல் இன்னும் எங்க மேல அந்த அவமானப்படுத்துகிற இந்த சொல் இன்னும் திணிக்கப்படுது. அது மற்ற எல்லா நாடுகளையும் எங்களை சொந்த நாட்டு மக்களா குடியுரிமை கொடுத்து ஏத்துக்குது. யாரும் எங்களை எந்த நாட்டுல, பிரிட்டன்ல எங்களை அகதி என்றோ, பிரான்ஸ்ல அகதி என்றோ, கனடால அகதி என்றோ எங்களை சொல்லலை. ஆனா இந்த நாடு மட்டும்தான் எங்களை வச்சிருக்கு. அப்ப அது
அது ஒழிக்கப்படணும். இல்ல படம் முழுக்க வந்து இந்த ஈழத்தமிழ் குடும்பத்துடைய வழிகளை காட்டுறாரு இயக்குனர். அது வந்து மாற்று கருத்துல ரொம்ப உண்மையானதும் கூட. ஆனா இல்ல அவர் வலியை கடந்து இந்த 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 பேரினத்துக்கு இருக்கிற மனித மாண்பையும் அவனுடைய அறம் சார்ந்த அந்த ஒழுக்க நெறியையும் சொல்லுது படம். வந்து ஈழத்தமிழ் மக்களின் வந்து வலியை கடத்தல, அதை விட்டுருது. கடலோட அந்த அலையோட அதை விட்டுருது. இங்க வந்து அந்த வலியோடு வந்த ஒரு மகன், அவனுடைய மானுடமும் அவனுடைய மனித மாண்பும் இருக்கு. அந்த இனத்துக்கு இருக்கிற ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு மறவர் கூட்டம் இது. அந்த அறத்தை, அறம் சார்ந்த வாழ்க்கை நெறியை, அந்த ஒழுக்கத்தை சொல்லுது. அதனாலதான் அவன் சாலையில கிடக்கிற ஒருத்தனை தேடி போய் இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் விட்டுட்டு போகும்போது கூட அந்த நிலத்துல இருந்து வந்தவன் யாரோ ஒருத்தர் பாவம் அவருக்கு உதவுவோம்னு நிக்கிறது. அது சொல்றான், நீ கடவுளை பார்த்தது இல்ல, எனக்கு நீ தான் கடவுள்னு சொல்றான்ல, அதுலதான் சொல்றான். அப்படி வந்து அது வந்து ஈழத்தமிழன், இலங்கை இந்திய தமிழன், மலேசிய தமிழன், தமிழனுக்கான அறம், அவனுடைய மாண்பு அது. ஏன்னா உலகத்துல எல்லாரும் மனிதன் தானே பேசினா, இவன் மட்டும்தான் உயிர்மை நேயம் பேசினான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் பேசல, எல்லா உயிருக்கும் பேசினான். பகுத்துண்டு பல் உறவுகள்னு பேசல, பகுத்துண்டு பல் உயிர்கள்னு பேசினான். காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடினான். இவன் தான் பாடினான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் பெருமகன் பாடினான். இவன் தான் உயிர்மை நேயன். அப்ப மாட்டு கண்ணுக்குட்டியை கொண்டான்னு, பெத்த மகனை கொண்டான்னு கதையாவே இருக்கட்டும், கதையிலையும் உயிர்மை நேயம் வச்சவன் வந்து தமிழன் தான். அதனால எங்களுடைய மாண்பது. நீங்க அவையவே நாட்டை பேசிட்டு இருக்கும்போது நாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா ஒரு பாட்டை வந்தா, ஒருத்தன் பாரடா உன் மானுட பரப்பைனா, மானுட சமுத்திரம் நான் என்று கூடான்னா, அது எங்க அறம் அது. அது தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு எல்லாரையும் நேசிக்கத்தான் தெரியும். அந்த அடிப்படையில நேசித்து இந்த கதையை அவன் செஞ்சிருக்கான். ஆனா அவன் வயசுக்கு இது அசாத்தியமானது. ஒரு 50-60 வயசுல வரக்கூடிய முதிர்ச்சி அவனுக்கு 24 வயசுல வந்திருக்குன்னா, அவன் இதயத்தில் இருக்கிற வலிதான் அந்த அனுபவத்தையும் அந்த பக்குவத்தையும் தந்திருக்கு. அதான் உண்மை. தமிழ் தேசியனாவும் அல்லது ஈழத்தமிழர்கள் விவகாரத்திலையும் வந்து கொஞ்சம் வெறுப்புணர்வோடு அணுகக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆதார் கார்டு வாங்குறாங்க, ஓடிடி எல்லாம் வாங்குறாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி குறிப்புக்குறாங்க, பாத்தீங்களா திரைப்படத்திலே காமிக்கிறாங்க அப்படின்னு எதிராளிகளுக்கு இது ஒரு வெறுவாய்க்கு அவள் போடுற மாதிரியான ஒரு காட்சியா நீங்க பாக்குறீங்களா? இல்ல இந்த வலியை உணர்த்துற படமா பாக்குறீங்க, கடத்துற சீனா பாக்குறீங்க? வலியை உணர்த்துறதா, எங்களுடைய வலியை நீங்க பாருங்க அப்படிங்கிறதா, இப்படியும் பாருங்க இப்படியும் இருக்கு அப்படிங்கிறதா. உங்களுக்கு வெறும் செய்தியா தானே இருக்கு. நாங்க லட்சக்கணக்கா செத்ததும் உங்களுக்கு செய்தி. கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன மாதிரி, உலகத்திலே பெரிய பிரிவு என்பது சொந்தத்தை பிரிவதோ, சொத்தை பிரிவதோ, ஆடு மாட்டை பிரிவதோ, காதலியை பிரிவதோ, என் தம்பி அந்த கதையில சொன்ன மாதிரி காதலியை பிரிவதோ, அதெல்லாம் பிரிவு இல்லை. தான் பிறந்த மண்ணை பிரிவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சோகம்னா. அதோட கன்னத்தில் முத்தா போட்டா கூட ஒரு போய் வரும் பனை விடை கொடு எங்கள் தாய்நாடை, அந்த படத்துல அந்த பாட்டை கேட்டாலே மொத்த வலியும் அவர் எழுதிப்பார். இப்ப அதுல வந்து அப்படி பிறந்த மண்ணை விட்டு வெளியில வர்ற எங்களையும் நீங்க கொஞ்சம் பாருங்க, எங்க வலியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறங்கிறதான். உங்களுக்கு எல்லாமே செய்தி. நாங்க செத்ததும் செய்தி தான், விவசாயி செத்தாலும் செய்தி தான். அதுதானே உங்களுக்கு. அது கொஞ்சம் கவனமா அதையும் பாருங்க. மறுபக்கம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதா இந்த படம். அதை அவரு அங்க போகல. ஒரு இனத்தினுடைய அறம் சார்ந்த வாழ்வையும் அந்த மனித நேயத்தையும் ஒழுக்கம் சார்ந்த நெறியும் அவர் சொல்லிடுறாங்க. அதுதான் முக்கியம். ஒரு சின்ன பையன் வந்து நீங்க தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க, அவருக்கு முன்ன பின்ன தெரியாதவருக்கு, அதனால இந்த நாய்க்குட்டிக்கு நீங்க அதுக்கு உணவு போடாம விட மாட்டீங்க அப்படின்னு சொல்றது வந்து உயிர்மை நேய பார்வைதான். மானுடத்தையும் தாண்டிய உயிர்மை நேய பார்வைதான். சமீபத்தில் வெளியான ஜாட்டு, ஃபேமிலி மேன் போன்ற திரைப்படங்கள்லாம் போராளிகளையும் தமிழ் மக்களையும் கொஞ்சம் இழிவுபடுத்தப்படுகிறது. இது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? இல்லை இது போன்ற படங்கள் தான் தெளிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கா? தமிழரின வரலாற்றை வந்து மறைப்பது, இழிவுபடுத்துவது, திரிப்பது, இது பன்னெடுங்காலமா நடந்திருக்குது. சமகாலத்திலேயே இப்ப நடக்குது. அதை வந்து அன்னைக்கு எங்க முன்னோர்கள் விற்றுக்கலாம். இன்னைக்கு வந்து அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட ஒரு தலைமுறை விழித்து கொண்டது. எங்களுடைய தலைவர் தமிழ் பேரினத்தின் ஆன்மா வந்து விழிப்புற்றது வந்து தமிழீழ மண்ணில் தான் சொன்னார். காரணம் அங்கதான் நம்ம அடிமையா இருக்கோம், விடுதலை பெறணுங்கிற விழிப்புணர்வு வந்ததுன்னாரு.
இன்னைக்கு எங்களை போன்ற பிள்ளைகள் வந்த பிறகு தமிழ் தேசியன தமிழகத்திலும் கூட தமிழ் தேசியன மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதனாலதான் இங்க வந்து இந்த ஜாட் மாதிரி படங்கள் வந்து நாம் போய் தடுங்க அப்படின்னு சொல்லாமலே தடுக்கப்படுதுன்னா உங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி படங்களை எல்லாம் நீங்க எடுத்து நீங்களே போட்டு பார்த்துக்கலாம், இல்லை உங்க பகுதியெல்லாம் ஓட்டிக்கலாம். ஆனா என் நிலத்துலங்கிறது இங்க ஒரு ஐயனார் இங்க ஒரு கற்பனை சாமி நிக்கிறேங்கிறது கவனத்துல வச்சுட்டு எடுக்கணும். சும்மான்னு போற வழி எனக்கு என் வழி உனக்கு தெரியாதுன்னா நீ விலகித்தான் போகணும். என் கண்ணீரின் அடர்த்தி, என் கண்ணீரின் காயம், என் கண்ணீரின் வலி உனக்கு தெரியலன்னா நீ என் கண்ணீரை துடைக்க விரல் நீற்றியே இல்லையோ, நீ ஏளனம் செய்யாம என்னை பார்த்து எள்ளி நகையாடாம கிண்டல் கடி செய்யாம விலகி போ. அப்ப தேவையில்லாம வந்து நீ நக்கல் அடிக்கிறது, கேலி பண்றது, எங்களை விமர்சிச்சு படம் எடுத்துக்கிறது அப்படிலாம் இல்லை. எங்க விடுதலை போராட்டம் உங்களுக்கு வியாபாரம் செஞ்சு பிழைக்கிறதுக்கு இல்லை. அதை எல்லாரும் கவனத்துல வச்சுக்கணும். புரியுதா? என்னுடைய போராட்டம் பிடிக்குது பிடிக்கல, பிடிச்சா என்ன பற்றி பேசு, பிடிக்கலன்னா பேசாம விலகிட்டு போயிடு. அதை விட்டுட்டு தேவையில்லாம சீண்டிக்கிட்டு இருக்க கூடாது. அது சிக்கலாகி போயிடும்.